إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال الله تعالى آية الأخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال الله تعالى آية الأخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற ஏக இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே புகழனைத்து முடித்தாக்குக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிருக்கும் மேலான நம்முடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாரின் அடிச்சோட்டுகளை வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபர்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் தபிஈன்கள் மீதும் தபோ தபீன்கள் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மா என்கின்ற இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கு வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் நம் அனைவரின் குடும்பத்தார்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கின்ற ஒரு சிறிய பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் நான் எடுத்துள்ள தலைப்பு உலக வாழ்வில் ஈமான் ஏற்படுத்திய மாற்றங்கள். இந்த உலக வாழ்க்கையில் ஈமான் என்கின்ற இந்த பண்பு எந்த அளவிற்கு மனிதனை மாற்றி இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய ஜும்மா உரையில் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்த எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஈமான் என்றால் என்ன? அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார்கள், முஹம்மதே, ஈமான் என்றால் என்ன, எனக்கு நீங்கள் அறிவியுங்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் துக்மினு பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசூலிஹி வல் யௌமில் ஆகிர் வ கத்ரி கைரி. அதாவது நீங்கள் அல்லாஹை நம்ப வேண்டும், அவருடைய வேதங்களை நம்ப வேண்டும், அவருடைய தூதர்களை நம்ப வேண்டும். இப்படியாக ஈமானை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமில்ல அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஈமானிற்கு இன்னொரு வகையான வரைவிலக்கணம் தருவார்கள். எப்படி என்றால், வைத்திகாது பில்கல், உள்ளத்தால் நம்ப வேண்டும், உள்ளத்தால் நம்ப வேண்டும். மேலும் கௌலும் பில் லிசான், வாயால் மொழிய வேண்டும். மேலும் அமலு பில் ஜவாரி, உடல் உறுப்புகளால் அமல் செய்ய வேண்டும். இதுதான் ஈமான் என்பது பரிபூர்ணமாக ஒரு மனிதத்தில் இருக்க வேண்டியது என்பதாக கூறுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நாம் ஒரு கூட்டத்தை பார்க்கும் போது அவர்கள் வைத்திகாது பில் கல்பும் மேலும் கௌலும் பில் லிசான், உள்ளத்தால் நம்புவோம், நாவால் மொழிவோம், ஆனால் அமலு பில் ஜவாரியை மட்டும் நாங்கள் செய்ய மாட்டோம், உடல் உறுப்புகளால் செயல்படுத்தப்பட மாட்டோம் என்பதாக சில கூட்டம் இருக்கிறார்கள். ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஈமான் என்பது பரிபூர்ணமாக மாற வேண்டும் என்றால் இந்த மூன்றும் இருக்க வேண்டும். உள்ளத்தால் நம்ப வேண்டும், நாவால் மொழிய வேண்டும், உடல் உறுப்புகளால் செயல்முறைப்படுத்த வேண்டும். இப்படி இருந்தால்தான் ஈமான் என்பது பரிபூர்ணமாக அடையும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு இந்த ஈமான் எந்த அளவிற்கு மனிதர்களை மாற்றி இருக்கிறது, அன்றைய காலத்தில் இருந்து இன்றைய காலம் வரை மனிதர்களை எந்த அளவிற்கு இந்த ஈமான் என்ற இந்த பண்பு மாற்றி இருக்கிறது என்பதை சில வரலாறுகளை வைத்து நாம் பார்க்கலாம்.
அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த மிக கொடுங்கோலான ஒரு ஆட்சியாளன் தான் யார்? ஃபிரௌன். அந்த ஃபிரௌன் எண்ணுகிறான், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அதிகமான நபர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, ஒரே இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் என்பதாக நம்பி அதன் பக்கம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை ஃபிரௌன் பார்க்கிறான். பார்த்த ஃபிரௌன் ஒரு சதி திட்டத்தை தீட்டுகிறான். என்ன நினைக்கிறான்? எப்படியாவது மூசாவை முடித்து விட வேண்டும், எப்படியாவது மூசா கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை முடித்து விட வேண்டும், அடித்து நொறுக்கி விட வேண்டும் என்பதாக அந்த ஃபிரௌன் எண்ணிக்கொண்டான். அந்த நேரத்தில் அந்த ஃபிரௌன் என்பவன் பல சூனியக்காரர்களை, பல மந்திரவாதிகளை ஒன்று திரட்டுகிறான். ஒன்று திரட்டி அவரிடத்தில் சொல்கின்றான், இதோ இந்த மூசா இருக்கிறாரே, இவர் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை நீங்கள் அடித்து நொறுக்கி விடுங்கள், அதை இல்லாமல் ஆக்கி விடுங்கள், அவரையே இல்லாமல் ஆக்கி விடுங்கள் என்பதாக பல சூனியக்காரர்களிடத்தில் ஃபிரௌன் சொன்னான். அந்த நேரத்தில் அந்த சூனியக்காரர்கள் கேட்கிறார்கள், மன்னா, நாங்கள் மூசாவை அடித்து நொறுக்கி விட்டால், அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை இல்லாமல் ஆக்கிவிட்டால் எங்களுக்கு நீங்கள் எதை பரிசாக தருவாய் என்பதாக அந்த சூனியக்காரர்கள் ஃபிரௌனிடத்தில் கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் ஃபிரௌன் சொன்னான், நீங்கள் என்னுடைய அரசவையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. இன்றைக்கு நாம் பார்க்கலாம், அதாவது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, பல மந்திரி இப்படிப்பட்ட சபைகள் நாம் இருக்கும் போது நமக்கென்று ஒரு கண்ணியம் இருக்கும். அதாவது இன்றைக்கு உள்ள முதலமைச்சராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், இவர்களுடைய அவையில் இருக்கும் போது மனிதனுக்கு ஒரு கண்ணியம் வரும். அதே போல்தான் அன்றைய காலத்தில் மன்னர்களுடைய அவையில் இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கண்ணியம். அதை வைத்து அவர்கள் அதை ஆசைப்பட்டார்கள். அதை தான் இந்த ஃபிரௌன் சொன்னால், நீங்கள் என்னுடைய அந்த அவையில் இருப்பீர்கள் என்பதாக சொன்னான். இதை கேட்டவுடன் எல்லா சூனியக்காரர்களும் அவருடைய கொண்டு வந்த அந்த கயிறுகளை கீழே போடுகிறார்கள். மக்களுடைய பார்வைக்கு எப்படி மாறுகிறது? பாம்புகளாக மாறுகிறது. மக்கள் எல்லாம் இது நிஜம்தான் என்பதாக நம்புகிறார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கின்றான், மூசாவே, உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த தடியை நீங்கள் கீழே போடுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹி அறிவிக்கின்றான். அதை போட்ட மாத்திரத்திலே மிகப்பெரிய ஒரு பாம்பாக மாறி, உண்மையான ஒரு பாம்பாக மாறி, அவரிடத்தில் இருக்கக்கூடிய போலியான அனைத்தையும் அது விழுங்கிவிட்டது என்பதாக நம் வரலாறுகளில், மேலும் குர்ஆன் இந்த வசனம் மூலம் நாம் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இதில் என்ன விஷயம் என்று சொன்னால், வந்திருக்கக்கூடிய அந்த சூனியக்காரர்கள் இருக்கிறார்களா இல்லையா, இவர்கள்தான் இங்க உள்ள இவர்தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். என்ன? அந்த சூனியக்காரர்கள் பார்க்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கைத்தடியை போட்டவுடன் பாம்பாக மாறுகிறது அல்லவா, அதை பார்த்த அந்த சூனியக்காரர்கள் உடனே சுஜூதில் விழுந்து விடுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், உல்கிய ஸஹரத்து சாஜிதீன், அந்த எல்லா சூனியக்காரர்களும் எங்கே விழுந்து விட்டார்கள்? சுஜூதில் விழுந்து விட்டார்கள். மேலும் சொன்னார்கள், வகாலு ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன் வ ரப்பி மூசா வ ஹாரூன், நாங்கள் இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை ஈமான் கொண்டு விட்டோம், மேலும் ஹாரூனும் மூசாவுடைய இறைவனை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். அன்புள்ள சகோதரிகள், இதுதான் ஈமான் என்பது. ஒரு மனிதனை எப்படி மாற்ற வேண்டும்? இதுதான் உண்மை, இதுதான் ஹக்கு என்று தெரிந்தால் அதன் பக்கம் நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு தெரிந்து விட்டது நாம் செய்வதெல்லாம் சூனியம், ஆனால் மூசா செய்தது உண்மைதான், இது இறைவனுடைய புறத்திலிருந்து தான் வந்தது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அது ஒரே காரணத்திற்காக அவர்கள் ஈமான் கொண்டு விட்டார்கள். ஈமான் கொண்டது மட்டுமல்ல, அந்த ஃபிரௌன் சும்மா இருப்பானா? இந்த நேரத்துல ஃபிரௌன் என்ன சொன்னான்? அதாவது லவ் குத்தி அன்ன ஐதியக்கும் அர்ஜுலக்கும் மின் ஹிலாஃபின் தும்ம லவ் சல்லி பண்ணக்கும் அஜ்மயின், நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னால நீங்க அவருடைய இறைவனை ஈமான் கொண்டு விட்டீங்களா, உங்களை நான் மாறுக்கை வாங்குவேன், உங்களை சிலுவையில் நான் அடைவேன் என்பதாக அந்த ஈமான் கொண்டாங்களே அந்த சூனியக்காரர்கள் அவரிடத்துல அந்த ஃபிரௌன் சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், ஏதோ மன்னா, எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், இது எங்களுக்கு போதும், இதுதான் உண்மை என்று எங்களுக்கு தெரிந்து விட்டது, ஆக நீ எதை செய்ய நாடினாலும் சரி அதை நீ செய்து கொள் என்பதாக அந்த ஈமான் கொண்ட நபர்கள் தைரியமாக சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் அவருடைய வாழ்க்கையில் மாற்றிய இந்த ஈமான் என்கின்ற அந்த ஒரு பண்பு. அது மட்டுமல்ல, அதே போல் ஃபிரௌனுடைய மனைவியை நாம் பார்க்கலாம், ஆசியா அம்மையார். அவர்கள் ஃபிரௌனிடத்தில் இருக்கும் போது
அவர்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். எதன் காரணமாக? அவர்கள் ஈமான் கொண்டு விட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான், படைத்த இறைவன் ஒருவன் தான் என்பதாக ஈமான் கொண்டு விட்டார்கள். இதன் காரணமாக அவர்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திற்கே ஒரு ரோல் மாடலாக அவரை அந்த ஆசிய அம்மையாரை ஆக்கினான். இன்றைக்கு நாம் பார்க்கலாம், எத்தனையோ வாலிபர்கள் அவருடைய ரோல் மாடலாக தலைவர்களையும் மேலும் நடிகைகளையும் கூத்தாடிகளையும் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஈமான் கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமுக்கும், ஒவ்வொரு ஆண் பெண் முஸ்லிமுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், இவர்தான் உங்களுடைய உதாரணம் என்பதாக. எப்படி சொல்கின்றான்? தரபல்லாஹு மஸலல் இல்லதீன ஆமனு இம்ராத்த ஃபிர்அவுன் இது காலத் ரப்பி இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah. இறைவா, எனக்கு நாளை மறுமையில் உன்னிடத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தா என்பதாக ஆசிய அம்மையார் அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதன் காரணமாக அவரிடத்தில் ஈமான் இருந்தது. அவர்கள் பயப்படவில்லை ஃபிரௌனை பார்த்து. ஏன்? ஈமான் என்கின்றத உறுதி இருந்தால் போதும், மனிதனுடைய வாழ்க்கையில் அது பல விஷயங்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள், எந்த அளவிற்கு அனாச்சாரங்கள் மூழ்கி கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் அந்த இடத்தில் மது அருந்தக்கூடியவர்களாகவும், விபச்சாரம் செய்யக்கூடியவர்களாகவும், அனாதைகளுடைய சொத்து அபகரித்து சாப்பிடக்கூடியவர்களாகவும், பெண் பிள்ளைகளை உயிருடன் புதைக்கக்கூடியவர்களாகவும், இப்படி மூட நம்பிக்கைகளால் முழுகி இருந்த அந்த நாட்டை, அந்த நகரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதராக அனுப்பிய பிறகு எல்லா தோழர்களும் எப்படி மாறினார்கள்? இன்றைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றானா இல்லையா? ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களும் அல்லாஹை புரிந்து கொண்டார்கள், அல்லாஹும் அவர்களை புரிந்து கொண்டான் என்பதாக அல்லாஹ் திருமறையில் வர்ணித்து சொல்கின்றானா இல்லையா? அந்த அளவிற்கு அந்த சஹாபாக்கள் மாறினார்கள் என்றால் இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் ஈமான் கொண்ட ஒரே நோக்கம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் நாம் எடுத்து பார்க்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் குறைஷ் மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கம் என்பது பரவுகிறது. எப்படி அந்த ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் சொன்னானோ, மூசாவை தீட்டு கட்ட வேண்டும், அவரை முடித்து விட வேண்டும், இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கக்கூடாது என்று சதி திட்டம் தீட்டினானோ, அதே போல்தான் யார் இந்த குறைஷிகள் அந்த பிளான் போடுறாங்க. அப்ப அந்த குறைஷிகளிடத்தில் ஒருத்தர் கடந்து போறாரு. யார் அப்படின்னா அவர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அந்த நேரத்துல அவரை பார்த்து சொல்றாரு, முகமதை தீட்டு கட்டக்கூடிய ஒரே நபர் இவர்தான் என்பதாக சொல்லி அவரை அழைத்து சொல்கிறார், நீங்கள் முகமதை முடித்து விடுங்கள், நாங்கள் உங்களுக்கு 100 ஒட்டகம், எப்படிப்பட்ட ஒட்டகம்? சிவப்பு ஒட்டகங்களை தருகின்றோம் என்பதாக கூறுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அன்றைக்கு ஒரு சிவப்பு ஒட்டகம் என்பது யார் வைத்திருக்கிறாரோ அவர்தான் மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்கிறோமா இல்லையா? ஸ்டேட்டஸ் என்று, அதாவது நான் போட்டிருக்கக்கூடிய செருப்பாக இருக்கட்டும், நான் அணிந்திருக்கக்கூடிய ஆடையாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு மதிப்பில் இருக்கிறதா இல்லையா? அன்றைக்குள்ள ஸ்டேட்டஸ் எது தெரியுமா? யாரிடத்தில் ஒரு சிவப்பு ஒட்டகம் இருக்கிறதோ அவர்தான் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார். அதே போல்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நீங்கள் முகமதுடைய அந்த கதையை முடித்து விடுங்கள், நாங்கள் உங்களுக்கு 100 ஒட்டகத்தை, சிவப்பு ஒட்டகத்தை தருவோம் என்று சொன்னார்கள். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளை உருவி சொன்னார்கள், ஒன்று முகமது இருக்க வேண்டும் அல்லது நான் இருக்க வேண்டும் என்பதாக வாளை உருவினார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து இன்றைக்கு அதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்களா இல்லையா, என்னுடைய தூதருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் முதலாவதாக என்னுடைய வாள் தான் பேசும் என்பதாக. எந்த அளவிற்கு அவரை இந்த உலக வாழ்க்கையில் இந்த ஈமான் மாற்றியது, இந்த ஈமான் என்ற இந்த பண்பு அவருடைய உள்ளத்தை எப்படியெல்லாம் மாற்றி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது உமையா பின் ஹலஃப் என்கின்ற அந்த ஆட்சியாளரிடத்தில் அடிமையாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் அவரை யாரும் மதிக்கக்கூடியவர்களாக மதிக்கவே மாட்டார்கள். யாரை? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே. ஆனால் எப்போதிலிருந்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அன்றில இருந்தே இஸ்லாம் இன்றைய வரைக்கும் அவருக்கு கண்ணியம் கொடுக்கிறதா இல்லையா? எதன் காரணமாக? அவர் ஈமான் கொண்டதின் காரணமாக. இன்றைக்கு ஒவ்வொரு ஐவேளை பாங்கும் சொல்லும் போது நமக்கு முதலாவதாக ஞாபகம் வருவது யார்? முதலில் பாங் சொன்னவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்பதாக ஞாபகம் வருதா இல்லையா? இதுதான் இந்த இஸ்லாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம். மறுமை நாள் வரை அவரை பற்றி பேசக்கூடியது என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் ஈமான் கொண்டார்களா இல்லையா? இந்த ஈமானின் பிரபலிதான்
இது காட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல அன்புள்ள சகோதரர்களே, அதே போல் யமமா நாட்டில் வாழ்ந்த சுமாமா என்கின்ற ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு மிக பயங்கர எதிரியாக இருந்தார் ஒரு காலத்தில். பிறகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய அந்த தருணம் எப்படி தெரியுமா இருந்தது? அதாவது அவர் மதீனாக்கு வரும்போது சஹாபாக்கள் அவர்களை சிறைப்பிடித்து விடுகிறார்கள். அந்த நேரத்தில் 3 நாட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் வந்து பார்ப்பார், ஆனால் பேசாமல் போய்விடுவார். இதே போல் 3 நாள் செய்துவிட்டு அவரை அவிழ்த்து விடுகிறார். முடிச்சு அவர் சென்று விடுகிறார். சென்று குளித்து விட்டு ஷஹாதத்தை மொழிந்து கலிமா சொல்லி வருகிறார். வந்தவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? வல்லாஹி மா கான அலல் அர்தி வஜ்ஹுன் அப்கத இலைய மின் வஜ்ஹிக. தூதரே, இதோ இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத ஒரு முகம் அப்படின்னா அது உங்களுடைய முகம் தான். எப்படி? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய முகத்தை விட உங்களுடைய முகம்தான் எனக்கு பிடிக்காது. ஆனால் இப்போது எல்லா முகங்களை விடும் உங்களுடைய முகம்தான் என்னிடத்தில் விருப்பத்திற்குரியது என்று சொன்னார்கள் என்று சொன்னால் எந்த அவருடைய அந்த பண்பு அவளை இந்த அளவுக்கு மாற்றியது என்று பார்த்தால் இந்த ஈமான் என்கின்ற இந்த பண்பு தான் அன்புள்ள சகோதரர்களே. அது மட்டுமல்ல, மேலும் சொல்கிறார்கள், வல்லாஹி மா கான மின் தீனி அபகத இலைய மின் தீனிக்க. எல்லா மார்க்கங்களை விடவும் உங்களுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் என்னிடத்தில் வெறுப்பிற்குரியது. ஆனால் ஃபகத் அஸ்பஹ தீனுக ஹப்ப தீனி இலைஹி. அதாவது இப்போது என்னிடத்தில் மிக பிடித்த ஒரு மார்க்கம் என்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் என்பதாக சொல்லிட்டு அதே போல் மதீனா நகரத்தையும் சுட்டி காட்டுகிறார்கள். மதீனா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்? ஏன்னா ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல இருந்தாங்க, அதனால இப்ப பிடிக்காது. ஆனா இப்ப பிடிக்கும். ஏன்? அதே ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல இருக்காங்க, எனக்கு பிடித்த ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல இருக்காங்க. அதுதான் அன்புள்ள சகோதரர்களே ஈமான் என்பது. ஈமான் ஒரு மனிதனை எப்படி வேண்டுமானாலும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே. அதே போல்தான் அந்த சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்களே, அவர்தான் யமமா நாட்டிலிருந்து மக்காவிற்கு கோதுமை அனுப்புவார்கள். அந்த நேரத்தில் சொன்னார்கள், அந்த குறைஷிகளை பார்த்து, உங்களுக்கு ஒரு தானியமும் வராது என்பதாக சொன்னார்கள். அப்போதே என்ன சொன்னார்கள் தெரியுமா? உங்களுக்கு ஒரு தானியமும் வராது. எது வரைக்கும்? என்னுடைய தூதர் அனுமதி தரும் வரைக்கும். என்னுடைய தூதரா நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் என்பதாக சொல்லி அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ அவரை தடுக்க வேண்டாம், உங்களுக்கு அவர் நீ என்ன கொடுத்து கொண்டிருக்கிறாயோ அதை அப்படியே கொடுத்து விடு என்பதாக அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நாமும் ஈமான் தான் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கின்றோம், மறுமை நாளை ஈமான் கொண்டிருக்கிறோம், தூதர்களையும் ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கிய வேதத்தையும் ஈமான் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஈமான் கொண்ட நாம் தொழுகின்றோம், ஆனால் பொய் பேசுகிறோம். இதுதான் நம்முடைய ஈமானா? நம்முடைய ஈமான் இதுதானா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தொழுகின்றோம், வியாபாரத்தில் பொய் பேசுகின்றோம், மோசடி செய்கின்றோம். அது மட்டுமல்ல, உறவுகளை முறித்து வாழ்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நீங்கள் உறவோடு சேர்ந்து வாழுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் அதிகமான நபர்கள் இன்றைக்கு நாம் பார்க்கலாம், இந்த உறவுகளோடு பிரிந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் அவருடைய ஸ்டேட்டஸ் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவங்க பேசல, அதனால நானும் பேசல என்பதாக சொல்வார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் முதலாவதாக போய் பேசுகிறார்களோ அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஈமானை வைத்துதான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த ஈமான் எனக்குள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பி இருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்ன மாற்றத்தையும் என்ன ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பது அவசியம் அன்புள்ள சகோதரிகளே. ஆகவே எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி வன்னாஸ் அஜ்மஈன். அன்பார்ந்த எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது உரையில் சில வரலாற்றுகளை வைத்து இந்த ஈமான் எந்த அளவிற்கு அவர்களை மாற்றி இருக்கிறது என்கின்ற சில வரலாறுகளை நாம் பார்த்தோம். அன்பார்ந்த எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்த
அதாவது சஹாபாக்களுடைய காலங்கள் முடிந்து, அதாவது தாபீனுடைய காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு அறிஞர். இவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தா இயாத் இப்னு இயாத் இப்னு ஃபுலைத் இப்னு இயாத். இந்த தாபீன் முன்னாடி எப்படி இருந்தார் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கொள்ளைக்காரர் இருந்தார். இவருடைய வாழ்க்கையில எப்படி ஈமான் வருது அப்படின்னா, ஒரு முறை தவறான ஒரு காரியத்திற்காக வேண்டி செவுரேறி குதித்து அதன் பக்கம் செல்கிறார். அந்த நேரத்தில் உள்ளே இருந்து ஒரு நபர் ஒரே ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுகிறார். எந்த வசனம் தெரியுமா? அலம் யஅனில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் வந்த பிறகும் அந்த அல்லாஹ்வுடைய பயம் உங்களுக்கு இன்னும் வரவில்லையா? நீங்கள் எப்போது அல்லாஹ்வை பயப்பட போறீர்கள் என்பதாக ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கக்கூடிய இந்த வசனத்தை அவர்கள் கேட்ட அந்த மாத்திரத்திலே, இறைவா நான் உன்னை ஈமான் கொண்டு விட்டேன் என்பதாக அவர் அந்த இடத்தில் கலிமாவை சொல்லி இன்றைக்கு நாம் பார்க்கலாம் மிகப்பெரிய ஒரு தாபீனாக, அதாவது இமாம் ஷாஃபி அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய முஃபஸ்ஸிராக மாறினார்கள் என்று சொன்னால், இந்த ஈமான் ஒன்று இருந்தால் போதும், மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி இருந்தாலும் அதை புரட்டி போட்டுவிடும். அவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நம்மிடத்தில் ஈமான் இருக்கிறது. ஈமான் இருந்தும் அதில் சில ஓட்டைகள் இருக்கிறது. அந்த ஓட்டைகளை நாம் முடிந்த அளவிற்கு அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு எத்தனை நபர்கள் பெற்றோர்களுடைய பேச்சு கேட்பதில்லை, பெற்றோர்களை மதிப்பதில்லை. ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் அவரிடத்தில் ஈமான் இருக்கிறது. ஈமான் ஒரு இடத்தில் இருந்தது என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் எதையெல்லாம் கற்றுத் தந்தார்களோ அதையெல்லாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் எதையெல்லாம் விட்டு விலகி இருக்க சொன்னார்களோ அது எல்லா விஷயத்தை விட்டும் விலகி இருக்கக்கூடியவர்களாக இந்த ஈமான் உள்ளவர்கள் இருப்பார்கள். அப்போது நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைய நாளிலிருந்து என்னிடத்திலும் ஈமான் இருக்கிறது. நானும் காலங்காலமாக முஸ்லிமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இப்போது நாம் படித்த எல்லா வரலாறுகளும் முஸ்லிம்களாக அல்ல, அவர்கள் வேறொரு மதத்திலிருந்து முஸ்லிம்களாக மாறி இன்றைக்கு சொர்க்கவாசிகளாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறார்கள் என்றால், நாம் காலம் காலமாக முஸ்லிம்களாக இருக்கின்றோம். என்னிடத்தில் ஈமான் இருக்கிறது, நான் ஏன் சொர்க்கவாசிகளாக மாறக்கூடாது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். என்னுடைய ஈமான் பரிபூர்ணமாக மாற வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் எப்படி கற்றுத்தந்தானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கற்றுத்தந்தார்களோ, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாம் தேடி தேடி ஆர்வமாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்தார்களோ அதையெல்லாம் நாம் சரியான முறையில் பின்பற்றினால் போதும், நாம் சொர்க்கவாசிகளாக மாறலாம் இன்ஷா அல்லாஹ். ஆகவே எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.